இல்ல இங்க பாமக நண்பர் எதிரொலிக்குது கொஞ்சம் சரி வரும். இல்ல பாமக நண்பர் பாலு இங்க பேசினாரு. தொடர்ந்து பேசுங்க. அவர் பேசும் பொழுது நான் கவனிச்சேன், இந்த வழக்கு எதனால வந்தது என்பதுக்குள்ளேயே போகல. அமெரிக்காவினுடைய நீதித்துறை இந்த குற்றச்சாட்டை சுமத்துது. கௌதம் அதானி, அவருடைய சொந்தக்காரர் அதானி, அப்புறம் ஒரு 6 பேர், மொத்தம் 8 பேர் மீது அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தார்கள். இந்த சூரிய மின்சார விவகாரத்தில் இந்த லஞ்சம் கொடுத்துதான் ஆர்டர் பண்றோம், அப்படித்தான் அந்த விற்பனை ஆக போகுது என்பதை மறைச்சு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கிட்ட பணம் பெற்றார்கள் முதலீடுகளை. ஆகவே எங்க நாட்டு சட்டப்படி இது குற்றம். இப்ப இதுல யாருங்க முதல் குற்றவாளி? கௌதம் அதானி. அவர் மீது விசாரணை வேண்டும்னு நண்பர் பாலு பேசவே இல்லையே. இது நீங்க எல்லாம் கேட்ட பிறகு நீங்க எல்லாம் கேட்ட பிறகு ஆமா ஆமா குணா கேட்ட பிறகு ஆமா இந்த அறிக்கை இல்ல அன்புமணி சொல்லியிருக்காரியா? அதற்கு முன்பு அன்புமணி நாடாளுமன்றத்துல பேசினாரா? எம்பி தானே, அதுக்கு பதில் சொன்னாரா? தமிழ்நாட்டுடைய ஊழலை பத்தி நீங்க நாடாளுமன்றத்துல கேட்டீங்களா? அதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லட்டுமே. உங்களுக்கு எந்த ஊழல்னாலும் நீங்க எதிர்க்கக்கூடியவர் தானே, நீங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர் தானே. அண்ணன் அருணன் அவர்களை எனக்கு ரொம்ப வேண்டியவர், தயவு செய்து கேட்கிறேன், ஊழல் எங்கே இருந்தாலும் அதை நீங்க அடிப்படையா எதிர்க்கக்கூடியவர். இதுல என்ன உங்களுக்கு தயக்கம்? அவர் என்ன பேச விட மாட்டாரு, திசை திருப்புவாரு. நீங்க கண்ட்ரோல் பண்ணல, நான் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், நாம தர்க்க ரீதியா வாதிக்கிறோம். இந்த விவகாரம் வந்தது அதானினால. அதானி லஞ்சம் கொடுத்தாரு, கொடுத்தவரை விட்டு வாங்கினவங்களை பத்தி மட்டும் பேசினா இது எவ்வளவு நேர்மையற்ற செயல், கேவலமான அரசியல். ஊழல்ல கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. சொல்றீங்களே, இது என்னங்க நியாயம்? உங்க சுற்றுல பேசுங்க, நீங்களே பேசுங்க. இல்ல நீங்க நேயர்களே சுற்றுல பேசுங்க, லட்சணத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க. அவங்களுடைய சொல்லுங்க. என்னை பேச விடாம செய்கிற கொடுமையா இருக்கு, தொடர்புடான்னு பாக்குறேன். இல்ல என்ன இப்பதான் பேசுறேன், எதையும் தப்பா பேசுறேன்னா எதிர்பார்க்கறது இத யார் கொடுத்தாலும் வாங்கினாலும் 2 பேரும் செஞ்சாலும் தப்பு, அப்படி பேசுங்க. இல்லங்க, நான் அதைத்தானையா சொல்றேன். வாங்கினவங்களை பத்தி மட்டும் பேசுனது நீங்க, உங்க தலைவர்கள். அந்த கேள்விப்பட்ட அரசியலை சொல்றேன். கொடுத்தவரை விட்டது நீங்க. நீங்களா எனக்கு புத்தி சொல்றது? என்ன அபத்தமா பேசுறீங்க? குற்றவாளி என்று சொல்லி இருப்பது 8 பேர். யாரு அந்த 8 பேரை பத்தியில பேசணும். நீங்க ஏன் பேசலைன்னா உங்க எஜமானர் மோடி பேசல. இல்ல அங்க நாடாளுமன்ற வாசல்ல என்ன தெரியுமா முழக்கம்? அதானியும் மோடியும் ஏகே, அதானியும் மோடியும் ஒண்ணு. நான் சொல்லுவேன், அதானியும் மோடியும் ஒண்ணு. அறியாதவங்க வாயில மண்ணு. ஆமா, இந்த உண்மையை தெரியாம பேசலாம். இந்த உண்மையை தெரியாத மக்கள் யாராவது இருந்தால் நாம ஏமாந்து போவோம். என்ன இவ்வளவு நடக்குது, மோடி பேச மாட்டேங்கிறாரு. கேட்டா இந்த மாநிலங்களை பத்தி மட்டும் சொல்றாங்க. சரிங்க, இந்த மாநிலங்கள் இருக்கவங்களை பிடிக்கலாம்ல? எப்ப பிடிக்கலாம்? அதானி உள்ளவங்க மீது கூட்டு நாடாளுமன்ற குழுவுடைய விசாரணை நடந்தாத்தான். அந்த விசாரணை பற்றி அன்புமணி ராமதாஸ் ஏன் பேசல? அதிமுகவின் மாநில குழு உறுப்பினர், அதிமுகவின் மாநிலங்கள் அவை உறுப்பினர் ராஜ்யசபா இருக்காங்கல்ல, ஏன் இது வரைக்கும் பேசல? எடப்பாடியார் ஏன் பேசல? இந்த கேள்விக்கு 2 பேரும் பதில் பேசல. பாலுவும் சரி, அக்னீஸ்வரனும் சரி.
அக்னீஸ்வரர் எங்கேயோ போயிட்டாரு. ஏங்க நான் சொல்றேன், இந்த அறிக்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் பேசலாம், அதை பத்தி விசாரிக்கலாம். அதற்கான வாய்ப்பு என்பது எப்ப கிடைக்கும் என்றால் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விவாதத்தின் போதுதான். அந்த நீங்க வற்புறுத்தி இருக்கணும்ல, அதை மட்டும் செஞ்சா நான் சொல்றேன். இப்ப தமிழ்நாடு அதிகாரி யாராவது வாங்கினாரா இல்லையா அதுக்குள்ள கூட நான் போகல. வாங்கியே இருப்பான்னு வச்சுக்கோங்க, அவர் அம்பலப்படுவார்ல எப்ப அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்தா தானே, விசாரணை வந்தா தானே. அப்படி என்றால் அன்புமணி ராமதாசும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராஜ்யசபா உறுப்பினர்களும் அந்த போராட்டத்தில் பங்கு கொண்டிருக்கணும்ல. ஏன் பங்கு கொள்ளல? நீங்க எல்லாம் உண்மையிலேயே ஊழல் ஒழிப்புக்காக இருக்கீங்க. நான் சொல்றேன், கட்சி தலைவர்களை சொல்றேன், உங்க 2 பேரும் சொல்லல. அப்படி ஊழல் ஒழிப்பில் உண்மையாக இருந்தால் உங்க 2 கட்சிகளுடைய எம்பிக்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அங்க வந்து தெருவில் வந்து வாசல்ல வந்து நின்றுக்கணும்ல. என்ன நியாயம்? ஏதேனும் ஒரு பிடி கிடைக்கிறதுனா மாநில அரசு, மாநில ஆட்சி, மாநில கட்சிக்குள்ளேயே நிக்கிறது என்பது என்ன வகை நியாயம்? காரணம் என்னன்னா, நீங்க எல்லாம் நேற்று வரைக்கும் பாஜக கூட்டணியில இருந்தது அதிமுக, இப்ப இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. பாமக கூட்டணியில இருக்கா இல்லையான்னு தெரியல. அவங்கள தயவு செய்து நண்பர் பாலுவை சொல்லுங்க, பாஜக கூட்டணியில இப்போ இருக்குதா இல்லையா பாமக? ஏன்னா ஐயா ராமதாஸ் ஒண்ணு சொல்லியிருக்காரு, அன்புமணி ராமதாஸ் ஒண்ணு சொல்லியிருக்காரு. தேர்தல் நேரத்துல தாயான்னு அன்புமணி சொல்றாரு. இல்ல அந்த கூட்டணியில இருக்கும்னு ஐயா ராமதாஸ் சொல்லியிருக்காங்க. நான் அந்த அறிக்கையை பார்த்தேன். நான் தப்புன்னா திருத்துங்க, இல்ல இப்பவாது சொல்லுங்க, இருக்கீங்களா இல்லீங்களா? அப்ப என்ன, உங்களுடைய அரசியலுக்காக நேர்மையற்ற வாதங்களை வைப்பது என்ன நியாயம்? அதே போல மிக முக்கியமானது, ஜெயலலிதா ஆட்சியில நடந்த 7 ரூபா சொச்சம் அக்னீஸ்வரனால் பதில் சொல்ல முடிஞ்சா? சொன்னாரே சரவண, ஒரு யூனிட் 7 ரூபா சொச்சம் போட்டு வாங்கிருக்கீங்க இதே அதானி கிட்ட இருந்து அம்மையா, ஜெயலலிதா அம்மையா. இன்னைக்கு 2 ரூபா சொச்சம். அதுல எடப்பாடியார் ஆட்சியை விட இன்னும் கம்மி. இதை எப்படி மறுக்க முடியும் உங்களால? பாலு சொல்றாரு, ஐயா அநியாயமா மக்கள் வரி பணம் போச்சியா, ஏற்கனவே கடல்ல இருக்கக்கூடிய மின்சார வாரியத்துடைய பணம் பூரா போச்சியா, இதெல்லாம் இந்த 7 ரூபாய் விவகாரம் எதுல நடந்துச்சு கூட தெரியாம அவர் பாட்டுக்கு அடிச்சு விடுறாரு. தெரிஞ்சே வேணும்னு சொல்றாரு. 7 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கும் வித்தியாசத்தை பார்க்கும்போது கேட்கிற நேயர்களுக்கு பரபரப்பா இருக்கும்ல. போச்சியா, ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபா போச்சு. செஞ்சது யாருங்க கேட்கிறாருல சரவணன், பதில் சொல்லுங்க. தயவு செய்து ஒரு கருத்து வேறுபாடு வரலாம், சித்தாந்த வேறுபாடு இருக்கலாம். ஒரு அரசியல்ல இப்படி ஒரு நிலை எடுக்கலாம், அப்படி ஒரு நிலை எடுக்கலாம், அதை நியாயப்படுத்தி பேசலாம். ஆனா ஃபேக்சுவல் எரர் என்னப்படுகிற உண்மையான விவரங்கள் இருக்கு பாருங்க, அதையே மறைச்சு பேசுறது. இப்ப பாருங்க, மீண்டும் மீண்டும் அதானி விவகாரத்துல குற்றவாளி அதானியை விட்டுவிட்டு இங்கேயே பேசினார். மாநிலம், அதனுடைய மின்சார வாரியம் இதே பேசினா, இவங்களுக்கெல்லாம் மின்சாரம் வழங்குகிற அந்த மத்திய அமைப்பு இருக்கு, அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? மோடி ஆட்சியினுடைய கண்ட்ரோல்ல. அவங்க மேல பாய வேணாமா? ஒரு வார்த்தை சொன்னாங்களா 2 பேரும்? தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பார்வையாளர்களே, இது என்ன வகையான அரசியல் என்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மாநில அரசு மீது நியாயமான குற்றச்சாட்டு இருந்தால் கூறலாம். எங்கள் கூட ஒரு 2 விஷயங்கள கருத்து வேறுபாடு வந்துச்சு. எப்படி நாங்கள் பேசினோம், எப்படி நாங்க போராடணும், எப்படி நாங்க அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள். ஆனால் ஒரு தவறான குற்றச்சாட்டை அல்லது மெய்யான குற்றவாளியை தப்பு வைக்கிற வாதங்களை மக்கள் முன்பு வைப்பது என்பது நியாயமற்ற அரசியல், நேர்மையற்ற அரசியல். அதுதான் எனக்குள்ள வருத்தம் அந்த 2 பேருடைய பேச்சை கேட்ட பொழுது. நண்பர் தான் தொடர்ந்து பேசலாம். அவருடைய வாதம் வந்து எந்த வகையில் நியாயமா படலைங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.